ஹலோ மக்களே, என் முதலாளியம்மா போய் ஹோட்டலில் போய் சாப்பாடு வாங்கிட்டு சொன்னாங்க. சரி, நீங்கள் வந்து உட்காந்துருக்கேன், அரை மணி நேரமாக உட்காந்துருக்கேன், ஒன்றும் டெலிவரி ஆகலை. இந்த ஹோட்டல் தான் அது. பார்த்துங்க எவ்வளோ இதாக வச்சுருக்காங்கன்ட்டு. சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வெயிட் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கோம். எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்ப்போம். வாங்கியாச்சு மக்களே, இங்கே பாருங்கள், 2 பேக்கு வாங்கியாச்சு. இங்கே இதுதான். இப்போ வந்து அந்த ஹோட்டலுக்கு போயாச்சு, அதை முடிச்சுட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. அடுத்த லொக்கேஷனை போட்டு விட்டு இப்போ அடுத்த இடத்துக்கு பீஸா போகணுமா. டோமினாஸ் தெரியுங்களா? டோமினாஸ்னு ஒரு பீஸா கடை, அங்கே போய் இப்போ பீஸா ஆர்டர் போட்டுட்டு திரும்ப அதை வாங்கிட்டு இப்போ நம்ம போனோம் ரூமுக்கு. ஓகேங்களா, வாங்க பார்ப்போம். இந்த லொக்கேஷன் தான். இந்த லொக்கேஷன் இங்கேருந்து ஒரு 7 நிமிஷத்துக்கு ஒரு 5 கிலோமீட்டர். நம்ம மேடம் சொன்ன கடைக்கு வந்தாச்சு. இந்த கடையில் தான் இப்போ போய் ஆர்டர் கொடுக்க போகிறோம். பார்ப்போம். இங்கே பார்த்தீங்களா, சவுதியில் ஒருத்தர் நான் வாங்க போன பீஸா கடையில் தொழுகிறாங்க. இங்கே இது ஒரு வசதி ஒன்று இருக்குது. ஒரு வழியாக பீஸா வாங்கியாச்சு. பார்த்துங்க, இப்போ போய் டெலிவரி கொடுக்க வேண்டியதுதான் மேடத்திட்ட. நம்ம போய் பீஸா வாங்கிட்டு வந்தோம். நான் பாருங்கள், நமக்கு கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. சாப்பிடுவோம். சூப்பர். ஹலோ மக்களே, சவுதியில் ஒரு நல்ல வாய்ப்பு. நான் போய் எங்கள் ஓனர் அம்மா போய் ஃபார்மசியில் போயிட்டு இங்கே பாருங்க, ஃபார்மசியில் போயிட்டு பிள்ளைங்களுக்கு தேவையான பால் பவுட்ரு, இந்த பால் பவுட்ரு வாங்க சொன்னாங்க. சரிங்களா, பால் பவுட்ரை வாங்கிட்டு அதே மாதிரி பேம்பஸ் அதையும் வாங்கிட்டேன். தெரியும் உங்களுக்கு, பேம்பஸும் வாங்கியாச்சு. வாங்கிட்டு இதுக்கு பில் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, பில் அமௌண்ட் வந்து 142 ரூபா. சரிங்களா, சவுதி ரியால் 142 ரியால். இந்த மெடிக்கலில் நான் எப்போயுமே ஜாமான் வாங்கிட்டு இருப்பேன் அடிக்கடி. இதில் வாங்குறதுனால இங்கே பாருங்கள், இப்போ நான் வந்து எனக்கு பாயிண்ட் ஏறி இருக்குது. நான் அப்பப்போ வந்து வாங்குறதுனால பாயிண்ட் எனக்கு ஏறும். பாயிண்ட் ஏறதுனால இந்த பேஸ்ட்டு வந்து எனக்கு ஃப்ரீ. அது ஒன்று கிடையாது, 2 பேஸ்ட்டு. இது எனக்கு லாபம். இப்போ இவங்களுக்கு வாங்குறதுனால எனக்கு பாயிண்ட் ஏறதுனால இது எனக்கு லாபம். சவுதியில் இருக்கிறவங்க யாரும் தெரிஞ்சிருந்தால் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை வச்சுட்டு ஒரே ஃபார்மசியில் வந்து நீங்கள் வந்து ஜாமான் வாங்குறதுக்கு பாருங்கள். அந்த மாதிரி வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட் ஏறும். அந்த பாயிண்ட்லேருந்து உங்களுக்கு வந்து ஜாமான் தேவைங்கிறத வாங்கிட்டு நீங்கள் வந்து காசை கொஞ்சம் மிச்சம் பண்ணி வச்சுக்கலாம்.